பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்க கூட இருங்கப்பா. ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க, இதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை என் தேவனில் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம மத்தேயு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் நூலின் சுருக்கம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், தொடர்ந்து நம்ம தீர்க்கதரிசன புத்தகங்களை கற்றுக்கொண்டு வந்ததுனால வாயில தவறுதலாக தீர்க்கதரிசன புத்தகம் என்று வந்து விடுகிறது. இல்லை, தீர்க்கதரிசன புத்தகம் கிடையாது, சுவிசேஷ புத்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் நூலின் சுருக்கம். இதை வந்து நம்ம படிப்பதற்கு ஈஸியாக, இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம்ம படிக்கிறதற்கு வசதியாக 8 பிரிவுகளாக இதை பிரித்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்படி படிக்கும்போது நம்ம ஈஸியாக இந்த இடத்துல இதுதான் இருக்கு என்கிறத மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நம்ம நல்ல நீட்டா கற்றுக்கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். இப்போ 1-2 அதிகாரங்களை பார்க்கும்போது இயேசுவின் பிறப்பும் ஆரம்ப காலங்கள், அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக 30 வயதுக்கு முன்பாக உள்ள காலங்களை குறித்ததான சில குறிப்புகளை 1-2 அதிகாரங்களே நம்ம பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை இயேசுவின் ஊழியத்தின் தொடக்கம். இந்த பிறப்புல என்னெல்லாம் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய வம்ச வரலாறு 1ஆம் அதிகாரம் 1 to 17 வரை உள்ள வசனங்கள்லேயே அவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரை அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் எகிப்துல தங்கி இருந்தது 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இயேசுவின் ஊழியத்தின் தொடக்கம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அவருக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வருகிறார். அதை 3ஆம் அதிகாரம் 1 to 12 வரை உள்ள வசனங்களே பார்க்கிறோம். அவருடைய ஞானஸ்தானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதை வந்து 3ஆம் அதிகாரம் 13 to 17 வரை உள்ள வசனங்களே பார்க்கிறோம். அவருடைய சோதனையை 4ஆம் அதிகாரம் 1 to 11 வரை உள்ள வசனங்களே பார்க்கிறோம். சோதனைக்கு பிற்பாடு கலிலேயாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய தொடங்குகிறார். அவருடைய கலிலேயாவில் இயேசுனுடைய ஊழியத்தை 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் அவர் கலிலேயாவிலே ஊழியம் செய்கிறார். கலிலேயாவிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். அடுத்ததாக மலை பிரசங்கம், அங்கே ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம் 5 முதல் 7 வரை உள்ள அதிகாரங்கள் வரைக்குமே அந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற 8 காரியங்கள் மட்டும் ஆண்டவர் மலை பிரசங்கமாய் சொன்னது அல்ல. நாம் அதை முக்கியத்துவமா இப்ப கற்றுக்கொள்கிறோம். ஆனால் மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளதான காரியங்கள் எல்லாமே மலை பிரசங்கத்தை அடங்கி வருகிற காரியங்கள். அடுத்ததாக 8 to 9 வரை உள்ள அதிகாரங்களே அற்புதங்களின் தொகுப்பு. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் 8-9 அதிகாரங்களே சொல்லப்பட்டிருக்கும். 10வது அதிகாரத்தில் வரும்போது 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். அடுத்து கலிலேயா முழுவதும் 11-12 அதிகாரத்திலே கலிலேயா முழுவதும் ஆண்டவர் செய்கிற ஊழியம் சொல்லப்பட்டிருக்கும். 13வது அதிகாரத்திலே ராஜ்யத்தின் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவின் ஊழியத்திற்கு ஏரோதினால் வருகிற எதிர்வினையை குறித்து 14ஆம் அதிகாரம் 1 to 12வது வசனம் வரை நம்ம பார்க்க முடியும். அடுத்து 4வது பாட்டாக கலிலேயாவிலிருந்து இயேசு விலகி செல்கிறதை 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 20 வரை கலிலேயாவிலிருந்து ஆண்டவர் விலகி பிற தேசங்களுக்கு, பிற நாடுகளுக்கு போய் ஆண்டவர் செய்த ஊழியத்தை 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில்
வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரை நாம் கண்டுகொள்ள முடியும். கலிலியா கடலின் கிழக்கு கரையிலே போய் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் கலிலியா கடலின் கிழக்கு கரைக்கு போய் செய்கிறார். அடுத்ததாக பெனிசியாவில் போய் 15ஆம் அதிகாரம் 21லிருந்து 28 வரை, தெக்கப்போலியில போய் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரை பார்க்க முடியும். செசரியா பிலிப்பி பட்டணங்களில் போய் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் செசரியா பிலிப்பி பட்டணத்திலே ஆண்டவர் செய்த ஊழியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கலிலியாவில் இயேசு செய்த கடைசி ஊழியம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். அதுல இயேசுவின் மரணத்தை குறித்து முன்னறிவிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 22லிருந்து 23 வரைக்கும். அடுத்து தேவாலயத்தில் வரி செலுத்தக்கூடிய முறைமை 17ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வரை. ராஜ்யத்தின் வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை பற்றிய ஒரு போதனையை 18ஆம் அதிகாரத்திலே கொடுக்கிறார். அடுத்ததாக 6வதாக நாம் பார்க்கும்போது யூதேயா மற்றும் பெரேயாவின் இயேசுவில் ஊழியங்கள் 19லிருந்து 20 வரை உள்ள அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும். விவாகரத்து பற்றிய ஒரு போதனையை 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்களிலே கொடுக்கிறார். அடுத்து சிறு பிள்ளைகள் பற்றிய போதனையை 19ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரை சொல்கிறார். அடுத்து ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே கேட்கிற சம்பவத்தை 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 30 வரை பார்க்க முடியும். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் பற்றிய ஓமையை 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வரை பார்க்க முடியும். இயேசுவின் மரணம் பற்றிய முன்னறிப்பு 20ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வரை உள்ள வசனங்கள். அடுத்ததாக ஒரு தாயின் வேண்டுகோளை குறித்து 20ஆம் அதிகாரம் 20லிருந்து 28 வரை பார்க்க முடியும். எரிகோவில் பார்வை மீட்கப்படுதலை குறித்து 20ஆம் அதிகாரம் 29லிருந்து 34 வரை பார்க்க முடியும். அடுத்து 7வது பாற்றாக நம்ம பாடுகளின் வாரம் என்று 21லிருந்து 27 வரைக்கும் பாடுகளின் வாரமாக அந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ராஜாதி ராஜராவாக எருசலேமுக்குள்ள நுழைகிறார். 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை. ஆலயத்தை சுத்திகரிக்கிற காரியங்கள் 21லிருந்து 21ஆம் அதிகாரம் 12லிருந்து 17 வரை பார்க்க முடியும். யூத தலைவர்களுடன் தர்க்கம் நடைகிறது. அது 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 39 வரை பார்க்க முடியும். அடுத்ததாக ஒலிவமலை பிரசங்கத்தை 24, 25 அதிகாரங்களை பார்க்க முடியும். இயேசுவின் பாதங்களுக்கு மரியாள் அபிஷேகம் பண்ணதை 26ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரை பார்க்க முடியும். இயேசுவின் கைது விசாரணை மற்றும் பரணம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் 66 வரை பார்க்க முடியும். 28வது அதிகாரத்திலே உயிர்த்தெழுதல் குறித்து சொல்லப்படும். நிலநடுக்கமும் தேவதூதரின் அறிவிப்பும் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரை பார்க்க முடியும். இயேசு ஸ்திரீகளை சந்திக்கிற சம்பவம் 28ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலும், காவலர்களின் அறிக்கை மற்றும் யூத மூப்பர்களின் லஞ்சம் 28ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரை பார்க்க முடியும். மாபெரும் கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார் 28ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வரை. இப்படி நம்ம இந்த மத்தேயு விசேஷ புத்தகத்தை சுருக்கமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு வசதியாக இப்படி பிரித்து இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கற்றுக்கொள்ளணும். இதை மட்டும் நாம் படித்து கொண்டு அதை வேதத்தை நாம் வாசித்து கற்றுக்கொண்டால் இது இந்த இடத்துல தான் இருக்குது, இப்படிதான் மத்தேயு விசேஷம் செல்கிறது என்பதை நம்ம ஈஸியா கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது முதலாவது ஃபர்ஸ்ட் பார்ட், இயேசுவின் பிறப்பும் ஆரம்ப காலம். இயேசுவின் பிறப்பும் ஆரம்ப காலமும் என்கிற பகுதி 1-2 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். அவருடைய வம்ச வரலாறு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரை உள்ள வசனங்களிலே வம்ச வரலாறு ஆபிரகாம் முதல் யோசேப்புக்கு மகனாக, வளர்ப்பு மகனாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பயாலஜிக்கல் ஃபாதர் யோசேப்பு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுதலினால் மரியாளின் வயிற்றிலே உற்பத்தி ஆனதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயாலஜிக்கல்
ஃபாதர் வந்து யோசேப்பு கிடையாது. ஆண்டவருடைய இயேசுவினுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் யோசேப்பு கிடையாது. ஆனால் பயாலஜிக்கல் மதராக மரியாளை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். இந்த இடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரைக்குமான அந்த இது சொல்லப்பட்டிருக்கும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம், முதலாவது அவருக்கு ஒரு மேன்மையான காரியம் என்னென்றால், ஆதாம் முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் உள்ள தலைமுறைகளின் பெயர் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் உள்ள எல்லா தலைமுறைகளையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா கண்டுகொள்ள முடியும். அதே இது மற்ற எந்த யாருக்குமே அந்த தலைமுறைகளை நாம என்ன செய்ய முடியாது என்றால் கண்டுகொள்ள முடியாது. வேற எந்த ஒரு பெரிய ஒரு லீடர் ஆனாலும் சரி, சரித்திரத்தில் கடவுளாக மதிக்கப்படுகிறவர்கள் ஆனாலும் சரி, வேற யாருக்குமே இவ்வளவு பெரிய தலைமுறைகள் இந்த மத்தேயுவில மட்டும் சொல்லப்பட்டுள்ள தலைமுறைகளை எடுத்து பார்க்கும்போது ஆதாம் முதல் நாம வந்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆதாமிலிருந்து சேம் வரைக்கும், அதாவது நோவாவின் மகன் சேம் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும். சேமிலிருந்து வந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு ஆதியாகமம் 11:10 சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் லூக்கா என்ன சொல்லுகிறார், யோசேப்பிலிருந்து துவங்கி ஆதாம் வரைக்கும் உள்ளதான வம்ச வரலாறு கொடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது லூக்காவை எடுத்து பார்க்கும்போது லூக்கா வந்து மத்தேயுவில சொல்லப்பட்ட வம்ச வரலாறுக்கு வேறுபட்டு தான் இருக்கும். அதை நாம பார்க்கும், அதை தெளிவாக அதை உன்னிப்பாக எத்தனை பேர் வாசித்து இதுவரை பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீதின் மகன் சாலமோனுடைய வம்ச வரலாறுல இங்க யோசேப்பு சொல்லப்பட்டிருப்பார். லூக்காவிலே நம்ம அது வந்து இப்படி பின்னாக யோசேப்பிலிருந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி நம்ம உன்னிப்பாய் கவனித்து பார்த்தோம் என்றால் தாவீதின் மகன் நாத்தானுக்கு பிறந்த வம்ச வரலாறிலே தான் யோசேப்பு வருகிறார். அப்படி பார்க்கும்போது என்ன இரண்டும் வேறு வேறு கருத்துக்களை சொல்கிறதா என்று பார்த்தால் இல்லை, அது மரியாளினுடைய வம்ச வரலாறை சொல்லுகிறது. யோசேப்பு அப்படின்னு சொல்லப்பட்டால் அந்த நாட்களிலே வம்ச வரலாறு, ஒரு மகளுடைய வம்ச வரலாறை எழுத வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுடைய வம்ச வரலாறை எழுத வேண்டும் என்றால் அல்லுமே வந்து அவருடைய திருமணமான பிற்பாடு அவருடைய கணவனுடைய பெயரை தான் அதிலே குறிப்பிடுவார்கள். அதனாலே தான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது இது 3ஆம் அதிகாரம் யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 23வது வசனத்திலே. ஆனால் யோசேப்பு கிடையாது, ஏலியின் குமாரத்தி வந்து யார் என்றால் மரியாள். ஆனால் அந்த இடத்திலே மரியாளை குறிப்பிடாமல் வம்ச வரலாறு, யூதர்கள் வம்ச வரலாறுகளை ஒரு பெண்ணுடைய வம்ச வரலாறு எழுத வேண்டும் என்றாலும் அதை என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய கணவருடைய பெயரை தான் குறிப்பிடுவார்கள். அதனாலே தான் அந்த இடத்திலே யோசேப்பு ஏலியின் குமாரன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள வம்ச வரலாறு அது வந்து மரியாளின் வம்ச வரலாறை குறிப்பிடுகிறது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் வம்ச வரலாறு அதிலே சொல்லப்பட்டிருக்கும். இப்படி நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளுக்கு மேலான வம்ச வரலாறுகள் இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதைவிட மேலான ஒரு காரியம் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதற்கு சான்றாக வேறு எதுவுமே வேண்டாம். இதற்கு பிற்பாடு யூதர்கள் அவர்களுடைய வம்ச வரலாறை எடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு யூதர்கள் அவர்களுடைய வம்ச வரலாறுகளை எடுக்க வேண்டும் என்றால் அதை எடுக்கவே முடியாது. ஏனென்றால் கிபி 70 தீத்துராயனாலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு அந்த எல்லா சான்றுகளும் அளிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு தாவீதின் அரியணையிலே உட்கார வேண்டிய ராஜா யாராக இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்களால் தீர்மானிக்க வேண்டும் என்றால் எந்த வரலாற்று குறிப்புகளும் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் கண்டிப்பாக தலைமுறைகளின் வரலாற்று குறிப்புகள் தேவைப்பட்டது, அதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை.
அதை தான் இந்த வம்ச வரலாறுல பார்க்கிறோம். இன்னும் இந்த வம்ச வரலாறு வேறுபட்டு இருக்க காரணம், எந்த வம்ச வரலாறுலையுமே பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்படாது. ஆனால் இந்த இடத்துல புறஜாதி பெண்களுடைய, ராகா புறஜாதி பெண், ரூத் புறஜாதி பெண், உரியாவின் மனைவியா இருந்தவிடத்தில் உரியா புறஜாதி, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி, அப்படி பத்சேபாள், அந்த இடத்துல பத்சேபாள் என்று குறிக்கப்படப்பட்டாங்க. உரியாவின் மனைவி, வேற்று ஜாதிகளான பெண்களின் பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வரும்போது அங்கே புறஜாதி மற்ற ஜாதி என்கிறதான வேறுபாடையும் தகர்த்தி விட்டு ஆண்டவர் அந்த இடத்துல செயல்படுகிறார். ஆண் பெண் என்கிற வேறுபாடும் இல்லாமல் செயல்படுகிறதை தான் நாம பார்க்க முடியும். இந்த வம்ச வரலாறை மட்டுமே நாம் தியானிக்க வேண்டும் என்றால் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் வேண்டாம். இது நாம் தெரிந்திருக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், ஆதாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பேர் நமக்கு தெரியும். அதை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்வதற்கு வேறு எந்த சான்றும் நமக்கு தேவையில்லை. அதுதான் வம்ச வரலாறு 1 17 வரைக்கும் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும். 18 18வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை, 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 18வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு. இங்கேயே ஆண்டவரை அந்த ஆண் பெண் வேறுபாட்டை தகர்த்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். எந்த வரலாறு குறிப்புகளை நாம நம்முடைய வேதாகமத்திலே சரி, பழைய ஏற்பாட்டை எந்த வரலாறு எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல எங்குமே பெண்களுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்காது. சேமுடைய வரலாறு, ஆபிரகாமுடைய வரலாறு, நோவாவுடைய வரலாறு, ஆதாமுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்கே மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கமாக மேசியா அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக இந்த மத்தேயு எடுக்கிற முயற்சி, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக மத்தேயு எடுக்கிற முயற்சியை தான் நம்ம இங்க பார்க்க முடியும். இப்போ யோசேப்பு பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அரியணையில இருக்க யூத வம்சத்துல தானே வர வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா மரியாள் யூத ராஜ வம்சத்தில் வந்தவள் தான். அதனால யோசேப்பு அரியணையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரியணையில் இருக்க தகுதியானவர் என்பதையும் இந்த இடத்துல சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்க்க முடியாது. அவர் சட்டப்படியும் அதிகாரமான யூதர்களின் தலைவர் அவர்தான். பிறப்பின்படியும் அவர்தான் தலைவர். அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால அவருடைய தலைமைத்துவத்துக்கு போட்டியிட யாரும் வரவும் முடியாது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரே. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, என்றென்றைக்கும் உன் சன்னதியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அடுத்து 36, 37 வசனங்களிலே, அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாய் இருக்கும் என்று விளம்பினேன். இப்படி இந்த ஒரு நிபந்தனையற்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல வந்தவர். ஆனால் யோசேப்பு பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. மரியாள் ஆனால் தாவீதின் வம்சத்திலே வந்தவள் தான். அவளுக்கு பிறந்த இயேசுதான் மேசியா. அவர் என்ன செய்கிறார்? அவர் தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். அவர் சட்டபூர்வமாகவும் அவர்தான் ராஜாவாக வர வேண்டும், பிறப்பின்படியும் அவர்தான் ராஜாவாக வேண்டும். இனி வேறொரு ராஜா
வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு ராஜா மரித்து போன பிற்பாடுதான் இன்னொரு ராஜாவுக்கு போட்டி வரும். அதனால ஆண்டவர் இந்த இடத்திலே தாவீதுக்கு சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டார். அதனால இயேசுதான் மேசியா என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாக அவருடைய தாயாகிய மரியாள், அந்த இடத்திலே தாயாய மரியாளுடைய வம்ச வரலாறு, மரியாள் தான் யாருக்கு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ பயாலஜிக்கல் மதர் ஆகிய மரியாளும் யூத வம்சத்திலே வந்தவள். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சட்டப்படியும் சரி பிறப்பின்படியும் சரி அவர்தான் மேசியா என்கிறதை நிரூபிப்பதற்காக அவர் எழுதி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 18 to 12 வரைக்கும் அந்த இடத்துல நம்ம வாசித்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதனால கடந்து போகிறேன். இன்னும் 2வது அதிகாரத்திலே சாஸ்திரிகள் கடந்து வர்றாங்க. சாஸ்திரிகள் கொடுக்கிற இது பரிசுகள் அவர்கள் கிஃப்ட் பண்றாங்களே, காணிக்கையாக கொடுக்கிறார்களே. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பொலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த பொன், தூப வர்க்கம், வெள்ளை பொலம் இது எல்லாம் ராஜாக்களுக்கு கொடுக்கிற பரிசுகள். மற்ற சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தால் இந்த பரிசுகள் கொடுக்க மாட்டாங்க. ராஜ பரம்பரையில் அடுத்த வாரிசாக இவர் தான் அடுத்து ராஜாவாக வர வேண்டும் என்கிற ராஜ பரம்பரையில பிறக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கிற அந்த கிஃப்ட் தான் இந்த யார் கொடுக்கிறாங்க? சாஸ்திரிகள் கொடுக்கிறாங்க. அதையும் இந்த இடத்துல மத்தேயு எழுதுகிறார். இவர் மேசியாவுக்காக ராஜாவாக பிறந்தபடியினாலதான் பொன்னும் தூபவர்க்கும் வெள்ளை புலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது என்கிறத எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். 12 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அவங்க எகிப்துல போய் தங்கி இருக்கிறாங்க. அங்கேயே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த இடத்துல தீர்க்கதரிசி 21வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படியாக இந்த எப்படி நிறைவேறிச்சு, எங்க சொல்லப்பட்டிருந்தது, எங்க நிறைவேறிச்சுங்கிறதெல்லாம் நம்ம முந்தின பாட்டிலே பார்த்தோம். அதனால அதை கடந்து போகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும்படியாக எகிப்துக்கு அவர் கடந்து செல்கிறார். எகிப்திலிருந்து அவர் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் குழந்தைகளை எல்லாம் கொன்றார் என்கிற ஒவ்வொரு காரியமாக மத்தேயு எழுதி வருகிறதை நாம பார்க்க முடியும். 23வது வசனத்திலே நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நசரேன் எனப்படுவான் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த நசரேயன் எனப்படுவார் என்று பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசன வார்த்தையும் இல்லை. ஆனால் வேத பண்டிதர்களின் கருத்துப்படி என்னவென்றால் நசரேயர் என்றால் இழிவாக சொல்லப்படும். ஏன்னா நாத்தன்வேல் சொல்லணும் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நசரேன் என்று சொல்லுகிறவர்கள் இழிவாக சொல்லப்படுகிறவர்கள். அதனால்தான் அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமத்தவன் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தின் அவருடைய தழும்புகளால் குணமாகிறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ரொம்ப தாழ்வாக எண்ணப்பட்டார் என்கிற ஒவ்வொரு அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமா இருந்தார். அப்போ மனுஷரால் புறக்கணிக்க நசரேயர்கள் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், அதாவது நசரே தூரத்திலிருந்து வர்றவங்களை தான் நசரேன்னு சொல்றாங்க. அவர்கள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இதுவாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மத்தேயு எழுதுகிறார். ஆனால் இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எங்கும் சொல்லப்படவில்லை, நசரேன் எனப்படுவார். ஆனா நசரேன் என்பதற்கு மனுஷரால் புறக்கணிக்க
புறக்கணிக்கப்படுபவர் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளும். ஏன்னா நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது நாசரேத் ஒரு இழிவாக எண்ணப்பட்ட ஒரு இடம். அதனால புறக்கணிக்கப்பட்டவர் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை இங்க நிறைவேறுகிறது என்பதை இந்த இடத்துல மத்தேயு குறிப்பிட்டதாக சொல்றாங்க. 3ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவின் ஊழியம் தொடங்குகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது முன்னோடியாக யோவான் ஸ்நானன் கடந்து வருகிறார். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது வசனம் வரை பார்க்க முடியும். அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சபை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த முன்னோடியான யோவான் ஸ்நானன் கடந்து வருகிறார். அவர் என்ன செய்கிறார், அங்கே அந்த வார்த்தை குறித்து அவர் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமா இருந்தது. இந்த யோவான் ஸ்நானனை குறித்து நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம் இல்ல. அவர் எஸ்சியன் அமைப்பை சார்ந்தவர்கள். ஏனென்றால் இங்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு இங்கே நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று சொல்லும் போது ஒரு சிலர்கள் என்ன செய்தார்கள், துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அவர்களை தான் எசனேயர்கள் என்று சொல்கிறோம். அந்த அமைப்பை சார்ந்தவராகத்தான் இந்த யோவான் இருப்பாங்க. அவர் அவங்க நாட்டோடு தேசத்துல இருக்கிற அந்த காரியங்களோடு மக்களோடு ஒன்றி வாழாமல் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு குகைகளிலும் காடுகளிலும் போய் அங்கே அவர்களுக்கு என்ன ஆகாரம் கிடைக்குமோ அதை சாப்பிட்டு அவர்களுடைய முக்கிய தொழில் எதுவாக இருந்ததென்றால் வேதத்தை பிரதி எடுப்பது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண புத்தகத்தை பிரதி எடுப்பதுதான் அவர்களுடைய முக்கிய காரியமா இருந்தது. அவங்க அப்படி எடுத்ததுதான் கும்ரான் குகையில இருந்து கிடைத்த அந்த பிரதிகள் என்று சொல்லி எல்லாம் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானன் என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல யோவான் ஒட்டகமயிர் தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு உணவா இருந்தது. அவங்க இந்த இடத்துல மக்களோடு ஒன்றி மக்கள் சாப்பிடுகிற சாப்பாடுகளை சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் இந்த யோவான் இப்படி சொல்றாங்க. அதனாலதான் யோவான் ஏன்னா இந்த துறவிகள் இந்த எஸ்ஸின்ஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்க எப்பவாவது இந்த நாட்டுக்குள்ளாக ஜனக்கூட்டங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது அவர்களை குறித்த ஒரு பயமும் அச்சமும் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருந்தது. ஏன்னா அவர்களை மதித்தார்கள். ஏன்னா எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவருக்காக போனவர்கள் என்பதை இந்த ஜனங்கள் மதித்தார்கள். அதனால அவங்க எப்பவாவது நாட்டுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு பயப்படுவார்கள். அதனாலதான் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு வந்தார் போயின்னு சொல்லி தன் பாவங்களை அறிக்கையிட்டார். அப்போதான் யோவான் ஸ்நானன் அந்த குகைகளில் இருந்து அவர் ஊருக்குள்ளாக யூத ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது அவர்கள் அவருடைய வார்த்தையை மதிக்க காரணம், அவரிடத்தில் அவர்கள் கூடி வர காரணம் இதுதான். ஏன்னா அப்படி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களை ஜனங்கள் மதித்தார்கள். அதனாலதான் அவருடைய பிரசங்கத்தை என்ன சொல்லுகிறார், பரிசேரிலும் சதுசேரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குன்றுகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. பரிசேரின் சதுசேரியும் பார்த்து என்ன சொல்லுகிறார், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்க வருகிறது. எல்லாரும் இவர் சொன்ன வார்த்தையை கீழ்பட்டு ஞானஸ்தானம் என்கிற அமைப்பை கொண்டு வந்தவர்கள் இந்த எசனேயர்கள் தான். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரித்தார். அதை நான் இந்த இடத்துல ஞானஸ்தான பாவங்களை அறிக்கையிட்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பரிசேரும் சதுசேரும் வரும்போது அவர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமை மாத்திரம் அதை தான் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்றதுல யூதர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கள் அதை பெருமையாக நினைத்தார்கள். அதை தான் இந்த இடத்திலே யோவான் சொல்லுகிறார். அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்கள், யெகோவா தேவனை மேன்மைப்படுத்துங்கள் என்பதை சொல்லும் வண்ணமாக தான் இந்த இடத்திலே யோவான் ஸ்நானன்
பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கம் வந்து வனாந்தரத்துல இருந்த போதிலும் அத்தனை பேர் கடந்து வந்து அவருக்கு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த இடத்துல 13வது வசனத்திலிருந்து 17வது வசனத்திலே அங்கே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டு யோர்தான் நதியிலே தன்னுடைய 30வது வயதிலே அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் யோவான் அவருக்கு தடை செய்கிறார். நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்ற. இயேசு அவனுக்கு பிரதியும், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே எல்லா நீதியையும் நிறைவேற்றினார் என்பதுதான் நம்ம பார்க்க முடியும். அப்பதான் வானத்திலிருந்து வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இதுதான் அந்த ஆண்டவர் முன்னோடியான யோவான் ஸ்நானனை குறித்து 3ஆம் அதிகாரம் 1 to 12 வரை சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை குறித்து 13 to 17 வரை சொல்லப்பட்டிருக்கும். நீ 4ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் நான் பார்க்கும்போது இயேசுவின் சோதனை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3 முறை 3 சோதனைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த சாத்தான் கொண்டு வருகிறான். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். அப்ப அவருக்கு என்ன ஆகுது? பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்கான இடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லும். இப்போ சோதிக்கும்படியாக சோதனைக்காரன் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த செயல் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்னுடைய வல்லமை, பிதாவினுடைய வல்லமை, லாசருவை உயிரோட எழுப்பும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீர் எனது மகிமைப்படும்படியாக எனக்கு இந்த இடத்துல கிரியை செய்யுங்கன்னு சொல்லி பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். அது ஜனங்களுக்காக. ஆனா சத்ருவாகிய சாத்தானுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லாதிருந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யல? தன்னை நிரூபிக்கல. அதுல பிதாவினுடைய மகிமையும் அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படல. அவர் என்ன செய்கிறார்? வசனத்தை கொண்டு எதிர்க்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் என்ன சொல்ற? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு முதலாவது சோதனை ஆண்டவர் வசனத்தை கொண்டுதான் செய்தார். சோதனைகள் வரும்போது ஆண்டவர் ஏதோ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவன், அவருடைய வார்த்தையினாலே ஜெயிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல செய்தார். அந்த இடத்துல ஆண்டவர் சாத்தானுக்கு, சோதனைக்காரனாய் வந்த அந்த சாத்தானுக்கு தன்னை தேவனாக காண்பிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு அந்த இடத்துல வேண்டியதே இல்லாதிருந்தது. அந்த இடத்துல எல்லா இடத்திலையும் மனிதர்களுக்காக, புறஜாதிகளுக்காக எல்லாவற்றையும் கிரியை செய்த தேவன் இந்த இடத்துல அவர்களுக்கு சாத்தானுக்கு தேவனாக காண்பிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் வசனத்தை கொண்டு 3 முறையும் அவர் வசனத்தை கொண்டுதான் ஜெயிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமம் 8:3 உள்ள வசனத்தை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறது. இப்ப அவர் வசனத்தை கொண்டு ஜெயித்தார். முதலாவது சோதனையை அவர் வசனத்தை கொண்டு ஜெயித்ததுனால சத்ருவானவன் திரும்ப என்ன செய்கிறான்? அவனும் வசனத்தை கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும். ஏனெனில் இந்த இடத்துல சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் உள்ள 11, 12 வசனத்தை திரும்ப சாத்தான் மேற்கோள் காட்டுறதை பார்க்க முடியும். உமது தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுது. முதலாவது சோதனையை சத்ருவா கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு
ஜெயித்ததுனால இப்ப சாத்தானும் என்ன சொல்றான், வசனத்தை கொண்டே அவரிடத்துல வரத பார்க்க முடியும். அந்த சோதனை வசனத்தை கொண்டு சத்ருவானவன் வந்த போதிலும் அந்த சோதனையும் ஆண்டவர் வசனத்தை கொண்டுதான் ஜெயித்தார். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் உள்ள அந்த வசனத்தை, உபாகமும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் உள்ள அந்த வசனத்தை கொண்டு அந்த இடத்திலே ஜெயிக்கிறது. நீங்கள் மாசாவில் செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. நீ வசனத்தை கொண்டு ஜெயித்தாலும் நான் என்ன, உனக்கு முன்பாக நான் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாருக்கு தேவனுடைய குமாரனாக காண்பிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆனா நீ வசனத்தை கொண்டு என்ன மேற்கொள்ள வந்தாலும் நான் உனக்கு தேவனுடைய குமாரனாக நான் உனக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நிரூபிக்கிறதை பார்க்க முடியும். அப்பவும் விசுவாசம் விடல, என்ன செய்கிறான், சகல ராஜ்யமும் சகல மகிமையும் யாருடையது? தேவனுடையது. அதையே புடுங்கி அவருக்கு நான் எல்லாத்தையும் தரேன். தனக்கு அவருக்குரியதையே எடுத்து என்ன சொல்றான், எல்லாத்தையும் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ண இவைகள் எல்லாம் அப்பொழுது அப்பாலை போய் சாத்தானாக. அந்த இடத்துல உபாகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உபாகம் 6:13 என்கிற வசனத்தை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஜெயித்தார் என்பதைதான் பார்க்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை யாருக்கு காண்பிக்க வேண்டுமோ அவர்களுக்கு காண்பித்தால் போதும். எல்லாருக்கும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு சொல்லி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எல்லா இடத்திலும் அவர் தேவகுமாரனாய் நிரூபித்தார். அவர் தேவனாக எல்லா இடத்திலும் நிரூபித்தார். பகிரங்கமாக பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சத்துருவுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே தன்னை தேவனாக, திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க, சொஸ்தமாக்குறான பாப்போம், பரிசோதிக்க வர்றாங்க. அந்த இடத்துல எல்லாம் பரிசோதனைக்கு ஆண்டவர் பரிசேரும் சதுசேரும் அவரை சோதிக்க வரும்போது அந்த சோதனைக்கு ஆண்டவர் தேவனுடைய குமாரனாய் காண்பிக்கவில்லை. ஆனால் புறஜாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் தன்னை தேவனுடைய குமாரனாக நிரூபித்த அதே தேவன் சத்ருவாகிய சாத்தானுக்கு அவரை தேவனுடைய குமாரனாக நிரூபிக்கவில்லை. வசனத்தை கொண்டே சோதித்தாலும் அவர் வசனத்தை கொண்டே அவனை ஜெயித்தார் என்பதுதான் உண்மை. அதே தான் நாம் இந்த சோதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னவென்றால், வசனத்தை கொண்டு சாத்தான் நம்மை ஜெயிக்க வந்தாலும் வசனத்தை கொண்டே அவனை ஜெயிப்போம். இல்லை நான் தேவனுடைய பிள்ளையாகும், அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று நான் தேவனுடைய பிள்ளை என்பதை சத்ருவாகிய சாத்தானுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையிலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்துள்ள காரியங்களை நம்ம இன்னைக்கு 2 பாட்டு பார்த்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பும் ஆரம்ப காலமும் இயேசுவின் ஊழிய தொடக்கமும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்துள்ள காரியங்களை நம்ம தொடர்ந்து வருகிற நாட்களிலே பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்புலே இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிறப்பு அதிசயம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நீ செயல்படுத்தின ஒவ்வொரு காரியங்களும் அதிசயம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்களும் ஆண்டவரே எங்கு நாங்கள் எங்களை தேவனுடைய பிள்ளையாக நிரூபிக்க வேண்டுமோ அந்த இடத்துல மாத்திரம் நிரூபித்து உம்முடைய வசனத்தை கொண்டு ஜெயித்து உமக்காய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.